அதாவது ஒரு பெண்ணோட அரை நிர்வாண புகைப்படத்தை நான் சமூக ஊடகத்திலேயோ அல்லது வேற ஒரு ஊடகத்திலேயோ பகிர்ந்தால் என் மேல குற்றமா? என்னடா கேட்கவே அருகருப்பா இருக்கு, என்ன லூசுத்தனமான கேள்வி கேட்கறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி நான் அதை பதிவேற்றம் பண்ணா அது தவறு, அது செய்யக்கூடாது. அதே போலதான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் கற்புங்கிறது வேற கிடையாது. அதே ஒரு ஆணோட புகைப்படத்தை, ஒரு பெண் அரை நிர்வாண புகைப்படத்தை இந்த சமூக ஊடகத்துல பகிர்ந்தா அது அந்த அளவுக்கு பெரிய பேசும் பொருளாக போறதில்லை, அது தவறாகவும் யாரும் கருத போறதில்லை. அதை கண்டித்து ஒருவரும் ஒரு கண்டன சொற்கள் கொடுக்க போறதில்லை, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டும் போறதில்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களோட இந்த வழக்கு சம்பந்தமா மாதர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராதிகா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொது வெளியில சீமான் உட்கார்ந்து தவறுதலா பேசிட்டு இருக்காரு, பெண்களை முகம் சுளிக்கக்கூடிய வகையில பேசிட்டு இருக்காரு, அச்சிடவே முடியாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இவ்வளவு பேசக்கூடிய இந்த ஜனநாயக மாதர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அக்கா ராதிகா, நீங்க ஏன் விஜயலட்சுமி அவர்கள்ட்ட இதை கேட்கல? தொடர்ச்சியா சீமான் மேல அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுறீங்களே, இது தவறுதலா இல்லையா? இது தவறு இல்லையா? இப்படி பேசலாமா அப்படின்னு ஏன் கேட்கல? இதே போல தொடர்ச்சியா இந்த தமிழகத்துல கடந்த இரண்டு மாதங்களாவே 100க்கும் மேல பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஏன் கண்டனம் தெரிவிக்கல? இதையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல மட்டும் பேசணும் அப்படின்னா இது ஜனநாயக மாதர் சங்கமா இல்ல பரநாயக மாதர் சங்கமாங்கிற கேள்வி எழுது.